தமிழ் சுருக்கெழுத்து முதுநிலை தேர்வு 2ஆம் தாள். நன்றாக எழுதிட கடிதங்கள் மற்றும் 3/1 பாகம் ஆகியவற்றில் வரும் சிறப்பு சுருக்கங்களை பலமுறை எழுதி பயிற்சி செய்திட வேண்டும். நவம்பர் 1980. பத்திரிகை விளம்பரம். சிறப்பு சுருக்கங்கள். தமிழ்நாடு மாநில மத்திய பதவிக்கு பட்ட படிப்பு வயதிற்கு மேற்படாமலும் கூட்டுறவு வங்கி விண்ணப்பங்களை கடைசி நாள் ஊதிய விகிதமும் இதர சலுகைகளும் விளம்பரம் தயாரிக்க ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு. சிறப்பு சுருக்கங்கள். நகராட்சி பகுதிகளில் ஒப்பந்த புள்ளிகள் நகராட்சி ஆணையரால் கோரப்படுகின்றன. முன்பணம் வங்கி ரசீதுடன் ஜூலை மாதம் மணி வரை பெறப்பட்டு அன்று மாலை வருகை தந்துள்ள ஒப்பந்தக்காரர்களின் முன்னிலையில் திறக்கப்படும் ஒப்பந்த புள்ளிகளை அறிவிப்பு தயாரிக்க வணிகமுறை கடிதம். சிறப்பு சுருக்கங்கள். லாரி மூலம் லாரி ரசீதை இந்திய வங்கி அனுப்ப கோரியும் விலை பட்டியலை தமிழ்நாடு அரசு எழுதும் கடிதம் தயாரிக்க பத்திரிகை குறிப்பு. சிறப்பு சுருக்கங்கள். கடக்க முயன்ற பேருந்து மோதியதால் படுகாயம் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். நிலை கவலைக்கிடம். காவல்துறை ஆய்வாளர் விசாரணை நடத்தி பத்திரிகை குறிப்பு தயாரிக்க பேரவை கூட்ட அறிவிப்பு. சிறப்பு சுருக்கங்கள். பேரவை கூட்டம் பிற்பகல் மணிக்கு நடைபெறும். ஆண்டு அறிக்கை வரவு செலவு பட்டியல் சிறப்பு தீர்மானம் தணிக்கையாளர் நியமனம் புதிய நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்தல் கவனிக்கப்படும். பேரவை கூட்ட அறிவிப்பு தயாரிக்க 3/1 பாகம். சிறப்பு சுருக்கங்கள். மின்சார வாரியத்தில் நிதிநிலை அறிக்கை மீது சட்டமன்றத்தில் விவாதத்தில் கலந்து கொண்ட உறுப்பினர் கூறியதாவது: தலைவர் அவர்களே, சில கருத்துக்களை கூற வாய்ப்பு முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். நிதிநிலை அறிக்கை விவாதத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தில் குறிப்பிட விரும்புகிறேன். வரவு செலவு எந்த முறை அந்த முறையை வணிக முறையில் குறிப்பிட்ட முறையில் மின்சார உற்பத்தியில் விடக்கூடாது. வணிக முறை கொள்கை முறையில் தெரிவித்துக் கொள்கிறேன். மின்சார உற்பத்தியை எடுக்கப்பட்டுள்ள முயற்சிகளை மின் உற்பத்தியை காக்க முடியும். ஏற்படக்கூடிய மின்விசை துறையில் விவசாய துறையில் போக்குவதற்கான முயற்சிகளை 15 seconds 10 seconds 5 seconds. Get ready. Start. 1
தமிழ்நாடு மாநில மத்திய கூட்டுறவு வங்கி கிளைகளில் மேலாளர் பதவிக்கு பட்டப்படிப்பு தேறியும் 28 வயதிற்கு மேற்படாமலும் வங்கியின் எந்த கிளையிலும் பணியாற்ற தயாராகவும் இருப்பவர்கள் அண்மையில் எடுக்கப்பட்ட புகைப்படத்துடன் தலைவர் தமிழ்நாடு மாநில மத்திய கூட்டுறவு வங்கி சென்னை என்ற விலாசத்திற்கு விண்ணப்பங்கள் அனுப்ப கடைசி நாள் நவம்பர் 30. மத்திய அரசால் முதல் வகுப்பு வங்கிகளுக்கென நிர்ணயிக்கப்பட்டுள்ள ஊதிய விகிதமும் இதர சலுகைகளும் வசதிகளும் தரப்படும் விளம்பரம் தயாரிக்க 2 நீலகிரி நகராட்சி பகுதிகளில் உள்ள நிலத்தில் வளர்ந்து இருக்கும் கற்பூர மரங்கள் மற்றும் இதர மரங்கள் இவைகளை வெட்டி எடுத்து செல்ல ஒப்பந்த புள்ளிகள் நகராட்சி ஆணையரால் கோரப்படுகின்றன. முன்பணம் 200 செலுத்தியதற்கான வங்கி ரசீதுடன் ஒப்பந்த புள்ளிகள் ஜூலை மாதம் 10ஆம் தேதி 3 மணி வரை பெறப்பட்டு அன்று மாலை 4 மணிக்கு வருகை தந்துள்ள ஒப்பந்தக்காரர்களின் முன்னிலையில் திறக்கப்படும். மற்ற விவரங்களை அலுவலகத்தில் அறியவும். ஒப்பந்த புள்ளிகளை கோரும் அறிவிப்பு தயாரிக்க 3 அரசு அளித்த மலிவு தாள் கொண்டு தயாரிக்கப்பட்ட கணிதம் 2 கோடு 1 பக்க கோடு நோட்டு புத்தகங்கள் ஒவ்வொன்றிலும் 1000 6வது வகுப்பு தமிழ் பாடநூல் 200 லாரி மூலம் அனுப்பி லாரி ரசீதை இந்தியன் வங்கி மூலம் அனுப்ப கோரியும் முழு விபரங்கள் அடங்கிய விலை பட்டியலை அனுப்ப கோரியும் மதுரை கிழக்கு மாசி வீதி மோகன் புத்தக விற்பனை நிலைய மேலாளர் சென்னை தமிழ்நாடு அரசு பாடநூல் நிறுவன செயலாளருக்கு எழுதும் கடிதம் தயாரிக்க 4 வேலூர் பேருந்து நிலையத்திற்கு எதிரில் சாலையை கடக்க முயன்ற சிறுவன் மீது தனியார் பேருந்து மோதியதால் 9 வயது சிறுவன் அங்கேயே இறந்து விட்டான். பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருந்தவர்களில் படுகாயம் அடைந்த 3 மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். ஒருவர் நிலை கவலைக்கிடம். காவல்துறை ஆய்வாளர் ஓட்டுநரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறார். பேருந்து உரிமையாளர் உயிரிழந்த சிறுவன் குடும்பத்திற்கு ரூபாய் 5000 உடனடி உதவியாக அளித்தார். பத்திரிகை குறிப்பு தயாரிக்க 5 தஞ்சாவூர் பாரதி இலக்கிய மன்றத்தின் 4வது ஆண்டு பேரவை கூட்டம் தந்தை பெரியார் நினைவு மண்டபத்தில் ஜனவரி 7ஆம் தேதி பிற்பகல் 2 மணிக்கு நடைபெறும். ஆண்டு அறிக்கை வரவு செலவு பட்டியல் சிறப்பு தீர்மானம் தணிக்கையாளர் நியமனம் புதிய நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்தல் போன்ற அலுவல்கள் கவனிக்கப்படும். முழு விவரங்கள் ஏற்கனவே உறுப்பினர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளன. பேரவை கூட்ட அறிவிப்பு தயாரிக்க ஸ்டாப். சரியாக 2 நிமிடங்களுக்குப் பின் 3 1 பாகம் படிக்கப்படும்.
10 seconds. 10 seconds. 5 seconds. Get ready. Start. மின்சார வாரியத்தின் நிதிநிலை அறிக்கை மீது சட்டமன்றத்தில் நடைபெற்ற விவாதத்தில் கலந்து கொண்ட ஒரு மாண்புமிகு உறுப்பினர் கூறியதாவது: தலைவர் அவர்களே, மின்சார வாரியத்தின் நிதிநிலை அறிக்கையின் மீது சில கருத்துக்களை கூற வாய்ப்பு கிடைத்தமைக்காக என் நன்றியினை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக ஒவ்வொரு ஆண்டும் மின்சார வாரியத்தின் நிதிநிலை அறிக்கை ஜனவரி மாதத்திலேயே விவாதத்திற்காக அவை முன் கொண்டு வரப்படுவது வழக்கமாக இருக்கிறது. அதாவது பட்ஜெட் தொடருக்கு முன்னரேயே இந்த விவாதம் எடுத்து கொள்ளப்படுவது வழக்கமாக இருந்து வருகிறது. ஆனால் அவ்வப்போது சில ஆண்டுகளில் கோடை காலத்தில் மின்சார வெட்டு வரவேண்டிய நிலை தவிர்க்க முடியாததாகி ஆகிவிடுகிறது. அத்தகைய ஆண்டுகளில் கோடையில் மின்சார வெட்டினால் ஏற்படும் சிரமங்கள், சங்கடங்கள் ஆகியவற்றை உணர்ந்த பின்னர் இங்கே மாண்புமிகு உறுப்பினர்கள் கருத்துக்களை சொல்வது நிலைமைகளை திருத்த அரசுக்கு உதவிகரமாக இருக்கும் என நான் நம்புகிறேன். ஆகவே இனி வரும் ஆண்டுகளில் ஜூன் மாதத்தில் மின்சார வாரியத்தின் நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்தை வைத்து கொள்வது பயனுடையதாக இருக்கும் என்ற என் யோசனையை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதனை அரசு பரிசீலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இன்னொரு யோசனையையும் இந்த சந்தர்ப்பத்தில் குறிப்பிட விரும்புகிறேன். மின்சார வாரியத்தின் கணக்குகள் இப்போது அரசு முறையில் வைக்கப்பட்டு கணக்கிடப்படுகின்றன. அதாவது அரசின் வரவு செலவு இனங்களை கணக்கிட எந்த முறை கையாளப்படுகிறதோ அதே முறை மின்சார வாரியத்தாலும் கையாளப்படுகிறது. அந்த முறையை மாற்றி இனிமேல் மின்சார வாரியத்தின் கணக்குகள் வணிக முறையில் கணக்கிடப்படும் என்று இந்த அறிக்கையில் எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. வணிக முறையில் கணக்கிடுவது என்பது சரிதான். ஒரு குறிப்பிட்ட முறையில் கணக்கை பார்க்க அது உதவியாக இருக்கும். ஆனால் இந்த முறையின்படி கணக்கிடும் போது சில ஆண்டுகளில் கணக்குகள் பற்றாக்குறையை காட்டக்கூடும். அத்தகைய ஆண்டுகளில் கணக்குகள் பற்றாக்குறையை காட்டுகின்றனவே என்பதற்காக மின்சார உற்பத்தியில் நாம் நம்முடைய கவனத்தை குறைத்து கொண்டு விடக்கூடாது. வணிக முறை என்பது கணக்கில் மட்டும் இருக்கட்டும். அது கொள்கை முறையில் வந்துவிடக்கூடாதென்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மின்சார உற்பத்தியை பெருக்க எடுக்கப்பட்டுள்ள முயற்சிகளை பற்றி இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மின் உற்பத்தியை பெருக்கினால்தான் இந்த மாநிலத்தின் விவசாயத்தை காக்க முடியும். மின்சார உற்பத்தியை பெருக்காவிட்டால் விவசாயத்துக்கு மிகுந்த ஆபத்து ஏற்படக்கூடிய நிலைமைகள் இருக்கின்றன. நமக்கு நீர் பஞ்சம் என்பது ஒரு முக்கியமான அடிப்படையான பிரச்சனையாகி விட்டது. இது போலவே மின்விசை சக்தியிலும் நமக்கு பஞ்ச நிலை ஏற்பட்டு விடக்கூடாது. மின்விசை துறையில்
வறுமை ஏற்பட்டு விடக்கூடாது. அதன் காரணமாக விவசாயத் துறையில் வறுமை ஏற்பட்டு விடக்கூடாது. 2 வறுமைகளையும் போக்குவதற்கான முயற்சிகளை எடுத்துக் கொள்வது மிக முக்கியமானதாகும். ஸ்டாப்.